பெற்றோர்கள் இருக்காங்கல்ல, இந்த காலத்தில் அதிகமாக முஸ்லீம் குழந்தைகள் படிக்க வைக்கிறாங்களா? 8வது படித்தா போதும், 5வது படித்தா போதும், ஏமா அது மேலே படிக்க வைக்கல, படிக்க முடியல, இல்லை நான் ரொம்ப வறுமையில் இருக்கேன், காசு இல்லை சொல்கிறாங்களா இல்லையா? அதே அந்த முஸ்லீம் பெற்றோர்கிட்ட பாருங்கள், அந்த புள்ளிக்கு செல்ஃபோன் வாங்கி கொடுப்பான். அந்த செல்ஃபோன் ஒரு வீடு 15,000 ரூபா இருக்கும், 20,000 ரூபா இருக்கும். 5,000 ரூபா ஃபீஸ் கட்ட மாட்டான். அவன் போடுற ட்ரெஸ், அந்த போடுற ஷூவும் ஆயிரக்கணக்கான காசு இருக்கும். கல்வியின் மீது சகோதரர்கள் நீங்கள் கவனம் செலுத்தாதன் காரணமாகத்தான் எவன் பின்னாடியே போய் நாம் அகப்பட்டு கொண்டிருக்கிறோம். யார் உண்மையான தலைவர் என்று புரியாமல் இருக்கிறோம். அந்த கல்வி இருந்தால், அந்த கல்வி செல்வம் இருந்தால் நம்முடைய முஸ்லிம் எவ்வளவு முன்னேற்றத்தில் இருந்திருப்பாங்க. எந்த தலைவர்களை நம்பி போறோமோ எல்லாம் அவங்க குட்டி சோறாக்குறாங்க. ஏதாவது ஒரு பள்ளத்தில் தள்ளுறான், போயிட்டு நம்ம கொத்த இடத்துல போய் விற்கிறான், ரியல் எஸ்டேட் பண்ற மாதிரி விற்கிறான். என்ன பேசுறான்? இத்தனை முஸ்லிம் பின்னாடி இருக்காங்க, எத்தனை சீட் தருவ, எவ்வளவு பணம் தருவ? சகோதரர்களை, இந்த மாதிரி பேசக்கூடிய கேடு கெட்டவர்கள் நம்ம தலைவராக இருந்தால் சமூகத்துக்கு என்ன செய்வான்? என்னங்க செய்வான் சமூகத்துக்கு? அவன் பேர் வச்சுக்கிறது, முஸ்லீம் என்ற தலைப்பு பேர் வச்சுக்கிறது, எல்லாம் அநியாயம் செய்யறது, எல்லாம் கேடு கெட்ட வேலை செய்யறது, எல்லாம் ஃபிரார் வேலை செய்வது. சகோதரர்களை, மிக மிக நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய காலகட்டம் இது.